வீர வணக்கம் சையத் அலி ஹாமினாய் அவர்களுக்கு. வீர வணக்கம்னா இந்த சாதாரண அரசியல்வாதிகள் தலைவர்கள் இறந்துட்டா செலுத்துவோமே அந்த மாதிரி இல்லாம உலக புகழ்பெற்ற வீர வணக்கத்திற்கான உண்மையான அடையாளம், உண்மையான அர்த்தம் போய் சேரும்னா அது அந்த உண்மை மனிதன் சையத் அலி ஹாமினாய் அவர்களுக்கு தான். விசுவாசம், சொந்த நாட்டின் விசுவாசமே உண்மையான மனிதனின் அடையாளம். நீ உண்மையான மனுஷனா அப்படின்னா அது நீ சொந்த நாட்டோட எவ்வளோ விசுவாசமா இருக்க அதை பொறுத்து தான் இருக்கு. நான் எந்த நாட்டையோ எந்த ஜாதி மதத்தையோ எந்த ரிலீஜியஸையும் மீன் பண்ணி பேசலை, இந்த வீடியோவும் ஷூட் பண்ணல. நானும் மனிதாபிமானத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நானும் இறையாண்மையை தான் மையமாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு நியாயம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு பொருளாதாரம் மட்டுமே என் மைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் வேணாம், நியாயம் இருக்கு, அநியாயத்துக்கு குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கஸா பாலஸ்தீன் ஆளா போய் நின்ன நாடு தலைவர்னா அது அலி ஹாமினாய் மற்றும் ஈரான் தான். இந்த நானும் நபிகள் நாயகத்தோட வழியில தான் நடக்கிறேன், எனக்கும் இறையாண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இறையாண்மைனா என்ன, உண்மையான இறை தூதர்கள் என்ன சொல்றாங்க, ஹைபர் மற்றும் கர்பலாவை மட்டுமே ஐடியாலஜியா கொண்டு அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்து நீ யாரை வேணா எதை வேணா பண்ணு, நான் நியாயத்துக்கு குரல் கொடுப்பேன், அநியாயத்தை எதிர்த்து நிற்பேன், இறைவனை தவிர எவன் முன்னாடியும் மண்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷஹாதத்தான இந்த புனித மாதம் ரமலான் மாதம், இந்த மாதத்துல ஷஹாதத்தான அலி ஹாமினாய் அவர்களுக்கு வீர வணக்கம். கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் இங்க பிளாக் பண்ண விரும்புறேன். நாட்டு தலைவர்களே, அரசுகளே, நீங்க தூங்கலாம், உங்க ஆர்மி ஃபோர்ஸ் தூங்கலாம், படைத்தவன் ஒருவனுக்கு தூக்கமும் இல்லை உறக்கமும் இல்லை, அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க நடத்தின இந்த கஸா, பாலஸ்தீன், ஈரான், இந்த எல்லா போருக்கும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் கண்டிப்பா பதிலடி கிடைக்கும். இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நியாயத்திற்காக நிற்பவனுக்கு கண்டிப்பாக துணை நிற்பான்.